7 Day 7 Healthy Breakfast Recipesல இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது வெள்ளைச்சோளம் இருக்கு இல்லையா. ஸோ அதை வச்சு சூப்பராக ஒரு தோசை தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே ஹெல்த்தியானது. இப்போ எப்படி பண்ணலான்றது பார்த்துடலாம். 1 கப் இட்லி அரிசி எடுத்துக்கோங்க, 1 கப் வெள்ளைச்சோளம் எடுத்துக்கலாம், 1/4 கப் உளுந்து, 1 ஸ்பூன் வெந்தயம். உளுந்து போடுற வீடியோ ஸ்கிப் ஆகிடுச்சு. இப்போ எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துடலாம். வாஷ் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 மணி நேரத்துக்கு வந்து நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். சோளம் வந்து நல்லா ஊறணும். கிட்டத்தட்ட 8 மணி நேரம் கூட ஊற வச்சிடலாம். 5லேருந்து 8 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். இப்போ நம்ம கிரைண்டரில் ஊறினதுக்கப்புறம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சாச்சு. உப்பு போட்டு கரைச்சி வச்சுட்டேன். புளிக்கிறதுக்கு ஒரு 8 மணி நேரம், 8லேருந்து 10 மணி நேரம் வரைக்கும் நல்லா புளிச்சு எடுத்துக்கலாம் மாவை. மாவு நல்லா பிடிச்சதுக்கப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி தோசை மாவு பதத்துக்கு நல்லா கரைச்சி எடுத்துகிட்டு நம்ம வந்து தோசை போட்டு எடுத்துடலாம். இதுக்கு வந்து நல்லெண்ணெய் விட்டு சுட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சூப்பரான காம்பினேஷன் என்னென்னா தக்காளி சட்னி தான், கார சட்னி. இது வந்து சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சாஃப்டாக இருக்கும். ரொம்பவே ஹெல்த்தியானது கூட. சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரை